இது உங்கள் அறிவு தேடல். கற்போம், கற்பிப்போம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க் யூ. ஏற்கனவே நாங்க போட்ட வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்க. தேங்க்யூ. வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் பாடம் 4 இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. கற்றலின் நோக்கங்கள். இந்த பாடத்தை நாம ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் கற்றலின் நோக்கங்கள். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகளை அறிந்து கொள்ளுதல், அணிசேரா இயக்கத்தின் பொருள் மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குதல், நமது வெளியுறவு கொள்கையின்படி நிலைகளை ஆய்ந்தறிதல், வெளியுறவு கொள்கையின் முக்கியத்துவத்தை விளக்குதல், உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கை ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டினை அறிதல். இதெல்லாம் தான் இந்த பாடத்துல நாம படிக்க போறதோட நோக்கங்கள். அறிமுகம். வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கையாகும். இது நாட்டு மக்களின் சிறந்த நலன்கள், நாட்டின் பரப்பு மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க முயல்கிறது. வெளியுறவு கொள்கை என்பது நாட்டின் பாரம்பரிய மதிப்புகள், ஒட்டுமொத்த தேசிய கொள்கை எதிர்பார்ப்பு மற்றும் சுய கருத்து ஆகியவற்றின் நேரடி பிரதிபலிப்பாகும். அதாவது நம்ம நாடுகள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றன. யாரும் எந்த நாடுமே நான் உங்ககிட்ட சேராம நான் நானே எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு நாட்டை சார்ந்துதான் இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல நிறைய விளையிற பொருள்களை நாம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். அதே மாதிரி அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொருட்களை நாம நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யறோம். அப்ப இதெல்லாமே என்னது? ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்து இருக்கிறது தான். அப்ப அந்த ஏற்றுமதி இறக்குமதி அதெல்லாம் தான் அங்க பொருளாதாரம்னு சொல்றது. அதே மாதிரி நம்ம நாட்டோட எல்லைகள் அப்படிலாம் சொல்றதா நாட்டின் பரப்பு அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் சண்டை வராம நாம எப்படி கவனமா அதெல்லாத்தையும் நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம சுமூகமா நம்ம நாட்டை எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுறதுதான் இந்த வெளியுறவு கொள்கைகள் அப்படிங்கறதெல்லாம். சர்வதேச உறவுகளில் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது தவிர்க்க இயலாதது ஆகும். வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதுவர்களை நியமித்தல், வெளிநாட்டு உதவி, சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுத படைகள் ஆகியவைகள் ஆகும். இந்த வெளியுறவு துறை அப்படிங்கிறது ஏன் நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா, வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளி உறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. 1986ஆம் ஆண்டு புது டெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. நம்ம எப்படி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கலெக்டர் படிக்கிறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறதும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய அயலக பணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வெளியுறவு தூதர் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? நீங்க செய்திகள்லாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பீங்க. இந்தியாவின் வெளியுறவு தூதர், அமெரிக்காவின் வெளியுறவு தூதர் அப்படின்னா என்னன்னா, இவங்கெல்லாம் நம்ம நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவா அந்த நாட்டுல இருப்பாங்க. இப்ப அமெரிக்காவோட வெளியுறவு தூதர்னா நம்ம நாட்டுல இருப்பாரு. அங்க அமெரிக்காவில இருந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்தியாவுக்கு சொல்லணும்னா அவங்க முதல்ல அந்த வெளியுறவு தூதர்கிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்குப்பா, நீ அவங்க பிரதமர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த வெளியுறவு தூதர் என்ன பண்ணுவாரு? நம்ம பிரதமருக்கு அந்த விஷயத்த கன்வே பண்ணுவாங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட வெளியுறவு தூதர் அமெரிக்காவில இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த இரு நாட்டு பிரதமர்களோ இரு நாட்டு அதிபர்களோ எல்லாம் சந்திக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் போறதெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த இந்திய வெளியுறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாம சொல்றோம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு 51 பாத்தீங்கன்னா முக்கியமா என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, அரசு நெறிமுறை உறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள்,
அரசு என்னெல்லாம் முயற்சி செய்யணும் அப்படின்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். இதெல்லாம் தான் இந்த பாடத்துல அறிமுகங்களா நாம பார்த்துட்டு இருக்க சில முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள். நம்ம வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த கொள்கைக்கெல்லாம் என்ன முக்கியமான நோக்கங்கள் இருக்கணும் அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு, தேசிய வளமை, 3 நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், 4 உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்திருத்தல், 5 பொருளாதார வளர்ச்சி. வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை ஆகும். இது நாட்டு மக்களின் சிறந்த நலன்கள், நாட்டின் பொருளாதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க முயல்கிறது. உலக நாடுகள் சர்வதேச உறவுகளில் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. இந்திய வெளியுறவு கொள்கையில் அடிப்படை கருத்துக்கள்: தேசிய நலனை பேணுதல், உலக அமைதியை எய்துதல், ஆயுத குறைப்பு, பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல், ஏகாதிபத்தியம், இன பாகுபாடு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடு. வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளி உறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பஞ்சசீலம். பஞ்சசீலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சமஸ்கிருத சொல்லான பாஞ்ச் அப்படின்னா 5, சீலம் அப்படின்னா நற்பண்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தைகள் இருந்துதான் நம்ம இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிற வார்த்தையை பெற்றிருக்கிறோம். இந்தியா மற்றும் சீனா அந்த 2 நாடுகளுக்கிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போ இந்தியாவோட பிரதமரா ஜவஹர்லால் நேருவும் சீனாவோட பிரதமரா சூயன் லாயும் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைந்து 2 நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான 5 கொள்கைகளை, அததான் பஞ்சசீலம் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு இதை கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. இந்த கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கொள்கை ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல். 2வது கொள்கை பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. 3வது கொள்கை பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல். 4வது கொள்கை பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். 5வது கொள்கை அமைதியாக சேர்ந்து இருத்தல். இந்த கொள்கைகள்லாம் தான் பஞ்சசீல கொள்கைகள் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த கொள்கைகள் எங்க கையெழுத்தானது அப்படின்னா, இந்தோனேஷியாவில் 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டும் பிரகடனத்தில் இதை சேர்த்திருக்கிறாங்க. பஞ்சசீலம் ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் மதித்தல், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அமைதியாக சேர்ந்திருத்தல். அணிசேரா இயக்கம். இந்த அணிசேரா இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்த உலக நாடுகள் எல்லாமே 2 அணிகளா பிரிந்தனவாம். ஒன்று ரஷ்யாவின் தலைமையிலையும் இன்னொரு சில நாடுகள் அமெரிக்காவோட தலைமையிலையும். இப்ப இந்த 2 அணிகள்லையும் சேராம நடுநிலைமையா சில நாடுகள் இருந்தன. அந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சதான் அணிசேரா இயக்கம். இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற சொல் எப்போ முதல்ல பயன்பாட்டுக்கு யார் பயன்படுத்தினாங்கன்னா,
1953 வருஷம் ஐநா சபையில நம்ம இந்தியாவோட சார்பா உரையாற்றின வி கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவரால தான் இந்த வார்த்தை முதலா உருவாக்கப்பட்டது. அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். இந்த நாடு பலமா இருக்கு, அதனால இந்த நாட்டு கூட சேர்ந்துடலாம், அல்லது அந்த நாடு பலமா இருக்கு, அந்த அணி கூட சேர்ந்துடலாம் அப்படின்லாம் நினைக்காம, நம்ம நாட்டோட இறையாண்மையை மற்ற நாடுகளோட நலன்களையும் கவனத்துல வச்சு நாம நடுநிலைமையா இருந்து அந்த வெளிநாட்டு விவகாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய அந்த இறையாண்மையையும் மதித்து நம்மளுடைய இறையாண்மையையும் மதித்து காக்குறது தான் இந்த அணியோட முக்கியமான நோக்கமா இருக்குது. அணி சேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. அணிசேரா இயக்கம். அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய பி கிருஷ்ண மேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். அணிசேரா இயக்கம் 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளர்களாகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. இது அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது. அடுத்ததாக இந்த வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளாக என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு. இப்போ இன்னைக்கு நிறைய உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியா, சீனா, பாகிஸ்தான் இதெல்லாம் நமக்கு எப்பவுமே பக்கத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, காஷ்மீர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த புவியியல் அமைப்பு, இந்த நாட்டோட பரப்பளவுலாம் தான் இது என்னது காரணமா இருக்குது. அப்ப இத பிரச்சனையா வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம், நாம உடனே ஒரு குண்டு அவங்க மேல போட்டுடலாமா, வெடிச்சிடலாமா அப்படின்னா நம்ம நாடு அந்த மாதிரியான நாடு இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம்னா, நம்ம சுமூகமா அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாட்டு அதிபர்களும் பேசுறாங்க. இப்ப சீனாவோட அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, நம்ம நாட்டு பிரதமர் வெளிநாட்டுக்கு போறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசி சரி பண்றதுக்காக தான். அப்போ அந்த வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கிற முதல் அடிப்படை காரணியா எது இருக்குன்னா, நம்ம நாட்டோடைய புவியியல் அமைப்பும் பரப்பளவும். அடுத்து இரண்டாவது காரணி என்ன அப்படின்னா, நாட்டின் வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையிலானவை. இப்ப நம்ம நாடெல்லாம் பாத்தீங்கன்னா பல பாரம்பரியங்கள் உடையது. நம்ம நாட்டோட சிறப்பே இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடியதுதான். பல மாநிலங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறந்த பண்பாடு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல வரலாற்று நிறைந்த நிறைய அதிசயங்கள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலம், ஆந்திராவுக்கு இருக்கு, கர்நாடகாவுக்கு இருக்கு, இன்னும் அங்க நார்த் சைடெல்லாம் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமே வரலாற்று பாரம்பரியம் மிக்கதா இருக்கு. அப்ப இது எல்லாமே இணைந்ததுதான் நம்ம நாடு. இதே மாதிரி நம்ம நாடு மாதிரிதான் இப்ப அந்த நாட்டிலையும் இருக்கும். அப்ப நான் போயிட்டு எங்க நாட்டுல இருக்கிற நாங்க இதைதான் பின்பற்றோம், அதனால நீங்களும் அதை தான் பின்பற்றுங்கன்னு நம்ம மற்ற நாடுகளுக்கு சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்லவே முடியாது. அவங்கவுங்க நாடு அவங்கவுங்களுக்கு வசதி இல்லையா? அப்ப நாம அதெல்லாம் கன்சர்ன் பண்ணணும், கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் நம்ம தீர்மானிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கருத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். மூணாவது இயற்கை வளங்கள். நான்காவது பொருளாதார வளர்ச்சியின் அவசியம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் தான் அந்த பொருளாதார வளர்ச்சியில வரக்கூடியது. அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு, அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்க தடை, இராணுவ வலிமை, சர்வதேச சூழ்நிலை, இதை போன்ற காரணிகள்லாம் தான் வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளாக இருக்கின்றது. வெளியுறவு கொள்கையின்
முக்கிய நோக்கங்கள்: தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, உலக நாடுகளுக்கிடையேயான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைதியான வழிமுறைகளை பின்பற்றுதல் முதலியன ஆகும். அடுத்ததாக இந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப இது கிட்டத்தட்ட புதிய மாற்றங்களை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த புதிய மாற்றங்கள் 1990ல இருந்து இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்கு அப்படின்னா, 1990கள்ல சோவியத் யூனியனோட வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை, அதாவது என்னன்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எழுச்சி பெற்றது. நீங்க இதெல்லாம் உங்க பொருளியல் பாடத்துல நல்லா படிச்சிருப்பீங்க. தாராளமயமாக்கல் அப்படின்னா என்னது? லிபரலைசேஷன். தனியார் மயமாக்கல்னா பிரைவேட்டைசேஷன். உலகமயமாக்கல்னா குளோபலைசேஷன். சுருக்கமா எல்பிஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த அணி சேரா நாடுகள் அப்போ சொன்னோமே, 2 அணிகளா பிரிந்தது. ஒண்ணு ரஷ்யாவோட தலைமையிலையும் இன்னொன்னு அமெரிக்காவோட தலைமையிலையும் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரஷ்யா, அதுதான் 1990கள்ல அந்த ரஷ்யா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ரஷ்யாவோட கூட்டணியில இருந்த நாடுகள் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்குது? வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அப்போ இப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா என்ன பண்றது? அப்ப நம்ம நாட்டை இன்னும் நம்ம மற்ற நாடுகளோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம நாட்டை முக்கியமா கொண்டுட்டு வரணும், முன்னேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல நம்ம இந்தியாவும் இந்த கொள்கைகளை ரொம்ப சிறப்பா அறிமுகப்படுத்தி இன்னைக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் நம்ம இந்தியாவுல கடை வச்சிருக்காங்க இல்லையா. நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இளைஞர்கள்லாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகையில மாற்றம் கொண்டது. சீனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கு கொள்கை. நம்ம சீனா நாம நட்புறவு நாடா நினைக்கிறோம், அதே மாதிரி அவங்களும் நினைச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரம் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நாம என்ன பண்றோம்? நாம நட்பா தான் இருக்கிறோம், நாங்க எப்பவுமே போருக்கு நாங்க முக்கியத்துவம் தரதில்லை அப்படின்னு சொல்றதுனால அந்த சீனாவுடனான அந்த நட்புறவுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு கொள்கையை புதுசா செயல்படுத்துறோம். அதுதான் கிழக்கு நோக்கு கொள்கை. 1992 வருஷம் நாம அதை செயல்படுத்துறோம். இரண்டாவது, பொக்ரானில் ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது ஒரு பாலைவன நகரம். அங்க நாம ஒரு அணுசோதனை நடத்தணும். இந்த அணுசோதனை நடத்துனதுக்கு தலைவரா இருந்தவங்க யாரு அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாவே தெரியும். அந்த அப்துல் கலாம் அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாரோட மத்தியிலையும் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்ச காலகட்டம் அதுதான் 1998. அதுக்கு முன்னாடியும் அவர் இருந்திருக்காங்க, இஸ்ரோல பணிபுரிந்திருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும், அதாவது நம்ம கடைக்கோடி தமிழன் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சது இந்த அணுசோதனை எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான். அதுக்கு பிறகுதான் அவங்க அப்துல் கலாம் ஐயா இந்திய பாதுகாப்புக்கு அறிவியல் துறை ஆலோசகரா பிரதமருக்கு பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க குடியரசுத் தலைவராகவே ஆனாங்க இல்லையா. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மக்கள் குடியரசுத் தலைவரா அவங்க இருந்தாங்க. அதுதான் அவரோட தலைமையில தான் அந்த 2வது அணுசோதனை நிகழ்ந்தது. எங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல பொக்ரான் நகரத்துல. அடுத்து 3வது இஸ்ரேலிடம் இருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான உறவு. இஸ்ரேல் நாடு நம்ம நாடை விட ரொம்ப சின்ன நாடுதான், ஆனா ரொம்ப அபாரமா வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இருக்கிறதுனால அங்கிருந்தும் நாம என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு தளவாடங்கள் எல்லாம் இராணுவத்திற்காக கருவிகள்லாம் வாங்குறது. கொள்முதல்னா என்னது? வாங்குறது. அந்த வாங்குறதுக்கான அந்த கரெக்டான அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நாம ரெடி பண்ணணும். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றலை தூதரக உறவு. எரிசக்தி ஆற்றல் அப்படின்னா பெட்ரோல். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நமக்கு இப்ப நம்ம இந்தியாவுக்கான பெட்ரோல் டீசல் எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா எல்லாமே அந்த ஈரான், ஈராக் அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த பெட்ரோல் அவங்க கொடுக்கறத நாம என்ன பண்ணணும்? அதை கரெக்டா முறைப்படுத்தணும் இல்லையா. வந்தானுக்கு வந்தா போனானுக்கு போனான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. அதை எனக்கு 10 லிட்டர் தாங்க, 5 லிட்டர் தாங்கலாம் நம்ம வாங்க முடியாது. இரு நாடுகளுக்கு இடையே இருக்கும்போது அதுக்கான முறையான அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அந்த இரு நாட்டு தூதர்கள், அந்த சொன்னோம் இல்லையா வெளியுறவு தூதர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் சைன் பண்ணி தான்
அந்த பெட்ரோல் ஆனது நம்ம நாட்டுக்கு வருது. அப்போ இதெல்லாம் பல படிகள் கடந்து வரும்போதுதான் நமக்கு அந்த விலை கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கிறது. அடுத்தது 5வதாக அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கவுங்க நாட்டோட பலத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த இதுதான் அணு சார்ந்த ஏவுகணை திட்டத்துல ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. இப்ப நம்ம ராஜஸ்தான் பொக்ரான்ல நம்ம அணு சோதனை செஞ்சோம். அதே மாதிரி கொரிய நாடு, வட கொரியா, தென் கொரியா அந்த நாடுகள்ல செய்யறாங்க. அமெரிக்காலையும் ஒரு புகழ்பெற்ற அணு ஆராய்ச்சி கழகம் நாசான்னு சொல்றோம் இல்லையா, அவங்களும் நிறைய அணு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் உடனே அந்த நாட்டு மேல, பக்கத்து நாட்டு மேல அல்லது எதிரி நாடு எங்க கூட அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டு போடுறதா அது கிடையாது. எங்க நாடு இவ்ளோ பாதுகாப்பா இருக்கு, எங்க நாட்டுல நாங்க இவ்ளோ நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறோம், ஒருவேளை ஏதாவது போர் ஏதேனும் வந்தால் நாங்க அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு திறமையோட இருக்கிறோம் அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு காட்டுறதுக்காக எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த மாதிரியான இந்த பாதுகாப்பு திட்டங்களை எல்லாம் அவங்கவுங்க நாட்டுல செய்யறாங்க. அதுதான் அப்ப அந்த அமெரிக்கா செய்ததையும் நாம என்ன பண்றோம், ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான். அடுத்தது 6வதாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு. இப்ப 4வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, ஈரானோட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், பெட்ரோல் நம்ம வாங்குறோம். அதனால பெட்ரோல் வாங்கிக்கிறோம் அப்படிங்கறதுனால ஈரான் செய்யற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றது கிடையாது, சப்போர்ட் பண்றது கிடையாது. ஒரு தப்பு செஞ்சா நாம அதை தப்பு அப்படின்னு நம்ம உலக நாடுகள் மத்தியில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம். அதுதான் அந்த ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு அப்படிங்கிறது. அப்போ நம்ம நண்பனுக்கு நண்பனாவும் இருப்போம், அவங்க தப்பு செஞ்சா தட்டி கேட்கிறவங்களாவும் நம்மளோட இந்திய நாடானது ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த ராஜஸ்தான்ல நடைபெற்ற முதல் அணு சோதனை. நம்ம சொன்னது 2வது அந்த புதிய மாற்றங்கள்ல நம்ம 2வது அணு சோதனை சொன்னோம். ஆனா அதுக்கு முன்னாடியே 1974வது வருஷத்திலேயே அதே ராஜஸ்தான் மாநிலத்துல பொக்ரான் நகர்ல நம்மளுடைய முதல் அணு சோதனையானது நடந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் அப்படின்னு சொல்றது. அதுக்கான படம் தான் இது. அடுத்ததாக இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள். இந்த இந்திய வெளியுறவு கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எதனுடைய அடிப்படை கருத்துக்களா, எதை அடிப்படையா வச்சு நாம இதெல்லாம் நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் வடிவமைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம தேசிய நலனை பேணுதல், நம்ம நாட்டோட நலனை பேணுதல். 2வது உலக அமைதியை எய்துதல், எந்த நாட்டு கூடயும் எந்த வம்பும் வச்சுக்காம எல்லார் கூடயுமே நம்ம ஒரு சமாதானமா, அந்த நாட்டுல ஒரு ஃபங்க்ஷனா நம்ம போறோம், அடுத்து நம்ம நாட்டுல ஒரு ஃபங்க்ஷனா நீங்க வாங்க அப்படின்னு நம்ம இன்வைட் பண்றோம், வராங்க, அந்த அதிபர்கள் வராங்க, பிரதமர்கள் வராங்க, நம்ம அதே மாதிரி நம்ம மக்களா இருக்க நாம எல்லாரும் ஒரு சுற்றுலா மாதிரி இப்ப அந்த நாட்டுக்கு போறோம், அந்த நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு அமைதியான சூழலை தான் நாம மேற்கொள்ளணுமே ஒழிஞ்சு எப்பவுமே போர் அப்படியே படை ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2வது கருத்து உலக அமைதியை எய்துதல். 3வது ஆயுத குறைப்பு. அப்போ நம்ம நாடு பலமான நாடுன்னு காட்டுறதுக்காக நம்ம ஆயுதங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய ஆயுதங்கள் வாங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வாங்க ஆரம்பிச்சா எல்லா நாடுகளுமே அப்படியே வெறும் ஆயுதங்களா வாங்கி வச்சுட்டே இருந்தா அதுவும் நல்லது இல்லை இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், இனி வாங்குறத இனி கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நம்ம ஆயுத பலத்தோட மற்ற நாடுகளுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறத விட அன்பால இருப்போம். நாம எல்லாரும் நம்மளுடைய கொள்கைகள் மூலமா, நம்ம நாட்டு மக்களோட வளர்ச்சியின் மூலமா மற்ற நாடுகளோட போட்டி போடுவோம். அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அட்லீஸ்ட் இனி வாங்குறதையாவது குறைச்சுக்குவோம். ஏற்கனவே இருக்கிறத குறைக்க முடியலன்னா கூட இனி வாங்குறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், குறைக்கலாம். அப்படிங்கறதா 3வது பாயிண்ட், ஆயுத குறைப்பு. 4வது பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல். எந்த நாட்டு கூடயும் நம்ம பிரச்சனை பண்ணாம நல்லுறவை வளர்த்தல். 5வது அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல். எப்பவுமே எந்த இதுக்குமே அடாவடியா பிரச்சனை பண்ணாம, அடாவடியா தீர்க்கணும்னு நினைக்காம அமைதியான வழிகள்ல சுமூகமா அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்கணும். அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு.
நம்ம எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலமானவங்க அவங்க, அதனால அந்த அணியில சேரலாமா இந்த அணியில சேரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம நம்ம நடுநிலைமையோட நம்ம நாட்டையும் விட்டு கொடுத்துக்காம அவங்க நாட்டிலையும் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கரெக்டா சிந்திச்சு அத மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறதான் அந்த 6வது பாயிண்ட். அடுத்தது 7வது, சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம். நமக்கு முன்னாடி எல்லா நாடுகளுமே சமம்தான். எந்த நாடும் உசத்தி கிடையாது, எந்த நாடும் தாழ்வானதும் கிடையாது, எல்லா நாடுமே சமமானது. அப்ப எல்லா நாட்டு பிரச்சனைகளையுமே நாம ஒன்னா பார்க்கணும். அதாவது இவங்க இந்த நாடு அமெரிக்கானா நம்ம இப்படி பார்க்கலாம், இப்படி தீர்ப்பு சொல்லலாம், இஸ்ரேல் சின்ன நாடு தானே அவங்களுக்கு வேற மாதிரி தீர்ப்பு சொல்லலாம், அப்படிலாம் நம்ம நினைக்காம எல்லா நாடுகளையும் ஒண்ணு போல பார்த்து எல்லா பிரச்சனைகளையும் கரெக்டா நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நாம கொடுக்குற மாதிரி சமத்துவமா நாம இருக்கணும். அடுத்தது 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம், இன பாகுபாடு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடா இருக்கணும். இப்ப பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்கா நாடு நிறைய வளம் பொருந்திய நாடு. நம்ம நிறைய வைர சுரங்கங்கள்லாம் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க இருக்கு. ஆனா அந்த மக்களை நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பெரிய நாடுகளா இருக்கிறவங்க போய் ஆப்பிரிக்காக்காரவங்களை அடிமைப்படுத்தி அவங்கள வச்சே அவங்க நாட்டு வளத்தை எடுத்துட்டு போறாங்க அவங்க நாட்டுக்கு. அவங்கள வெறுமன சுரங்கத்துல வேலைக்காரங்கள மாதிரி வச்சு வைரங்களை எல்லாம் தோண்டி தோண்டி எடுக்க வச்சு வேற வேற நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் நாம எதிர்க்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்பவுமே ஒருபோதும் நம்ம ஆதரிக்கவே கூடாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா நாடுக்கும் நான் தான் ஹெட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சில நாடுகள் அப்படியே ரொம்ப கெத்தா பிரச்சனை பண்ணணும், நான் தீர்ப்பு சொல்றேன், நான் பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்ட்டுலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. எல்லா நாடும் சமம்னு சொல்லியாச்சு, எந்த நாடும் உசந்தது எந்த நாடும் தாழ்ந்தது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ பொதுவா பேசலாமே, நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல நாம உறுதியா இருக்கணும். அதே மாதிரி இன பாகுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கருப்பர்கள், வெள்ளையர்கள், இவங்க இந்தியாக்காரவங்க, இவங்க பாகிஸ்தான்காரவங்க, இவங்க சீனாக்காரவங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இன பாகுபாடெல்லாம் இல்லாம எல்லாருமே இந்த ஒரு நாடு, எல்லாருமே நம்ம இந்த ஒரு பூமியில தான் இருக்கிறோம். நாம எல்லாரும் வசிப்பதற்கு தான் இந்த பூமி இருக்கு. அப்ப அந்த பூமியில நம்ம எல்லைகளாலதான் நாம வேற வேற நாடுன்னு பிரிஞ்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு நாம பெரியவங்க அவங்களால அவங்களுக்கு போய் அந்த பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம நாம சமமா எல்லாரோட பிரச்சனையும் ஒண்ணு போல அதை தீர்க்கறதுக்கு நாம முயற்சி செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கருத்துக்கள். அடுத்ததாக இந்த வெளியுறவு கொள்கை அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்காக அப்போ ஒரு சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சார்க் அப்படிங்கிறது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த SAARC அப்படிங்கிற அந்த பெரிய எக்ஸ்பான்ஷனை நம்ம சுருக்கி ஒரு புது வார்த்தையா அக்ரானிமா நம்ம அதை உச்சரிக்கிறோம். அதான் சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இந்த சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். சார்க் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய கூட்டமைப்பு 1985ஆம் ஆண்டில் 7 உறுப்பினர்களுடன் உருவாக்கப்பட்டது. சார்க் பிராந்திய கூட்டுறவு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அனைத்து நாடுகளின் கூட்டு முடிவின் வெளிப்பாடாக இது உருவாக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு இச்சங்கத்தில் இணைந்த ஆப்கானிஸ்தானுடன் இப்பொழுது சார்க்கில் மாலத்தீவு, வங்காளதேசம், பூட்டான், இலங்கை, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய 8 உறுப்பு நாடுகள் உள்ளன. இது சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், ஈரான், கொரிய குடியரசு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், மொரிஷியஸ், மியான்மர் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகிய 9 பார்வையாளர்களையும் கொண்டுள்ளது. தெற்காசியாவில் பிராந்திய ஒத்துழைப்பு பற்றிய யோசனை முதலில் 1980ஆம் ஆண்டில் எழுப்பப்பட்டது. வெளியுறவு அமைச்சர்கள் 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம்
புதுடெல்லியில் நடந்த கூட்டத்தில் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் சார்க் பற்றிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு 5 ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளில் ஒத்துழைப்பின் ஒருங்கிணைந்த திட்டத்தை முறையாக தொடங்கினர். நோக்கங்கள்: தெற்காசியாவின் மக்களின் நலனை மேம்படுத்தவும், கூட்டு தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை செயல்படுத்தவும் மற்றும் பரஸ்பர உதவியை ஊக்குவிக்கவும், சர்வதேச மற்றும் பிராந்திய அமைப்புகளுடன் ஒத்துழைக்கவும் சார்க் முயல்கிறது. செயலகம்: சார்க் செயலகம் 1987ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் காத்மண்டுவில் நிறுவப்பட்டது. சார்க் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து கண்காணித்தல், சங்கத்தின் கூட்டங்களுக்கு சேவை செய்தல் மற்றும் சார்க் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுக்கு இடையேயான தகவல் தொடர்பு வழியாக செயல்படுவது இதன் பணியாகும். கடந்த சில ஆண்டுகளாக சார்க் நிறுவனத்துடன் இந்தியாவின் புத்துயிர் ஊட்டப்பட்ட மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஈடுபாடு ஒரு அறிவிப்பு கட்டத்தில் இருந்து படிப்படியாக மாற்ற முடியாத செயல்படும் வகையில் அமைப்பை உருவாக்குவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. சமச்சீரற்ற மற்றும் பரஸ்பரமற்ற முறையில் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டால் இது மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. ஒத்துழைப்பு நிகழும் சில துறைகள்: மனிதவள மேம்பாடு மற்றும் சுற்றுலா, விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி, சுற்றுச்சூழல், இயற்கை பேரழிவுகள் மற்றும் உயிரி தொழில்நுட்பம், பொருளாதார, வர்த்தகம் மற்றும் நிதி, சமூக விவகாரங்கள், தகவல் மற்றும் வறுமை ஒழிப்பு, மின்சாரம், போக்குவரத்து, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகள். பிராந்திய மையங்கள்: சார்க் அமைப்பின் பொது செயலாளர்கள்: சார்க் உச்சி மாநாடுகள். அடுத்ததாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழல் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி. இப்போ நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்துல நம்ம ஆரம்பிச்சோம் அந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற புதிய விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம். அணிசேரா இயக்கம், பஞ்சசீலம் இப்படிலாம் வந்தது. அந்த கொள்கைகள்லாம் வளர்ந்து 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 இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில எப்படி இருக்கு, அதுதான் தற்கால சூழல், அந்த மாற்றம் எப்படி இருக்கு, இன்னும் அதனுடைய தொடர்ச்சியா நம்ம கிட்ட என்னென்ன சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை. முதலில் அண்டை நாடுகள் கொள்கை. அதாவது எப்பவுமே நம்ம வீட்டை எடுத்துக்கோமே, நமக்கு முதல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தானே முக்கியம். நம்ம பக்கத்து வீட்டுல வலது பக்கம் இருக்கிறவங்க, இடது பக்கம் இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க, இவங்கதான் முதல்ல நமக்கு முக்கியம் இல்லையா? எடுத்த உடனே எனக்கு அடுத்த ஊருக்காரங்க தான் முக்கியம், அதுக்கும் அடுத்த ஊருக்காரங்க தான் முக்கியம்னா நம்ம போவோம். அப்படி இல்லைல்ல. பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட எல்லாம் நம்ம நல்லா சுமூகமா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு பண்டம் தரோம், அவங்க நம்ம வீட்டுக்கு பண்டம் தராங்க, வெளியில வந்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிறோம், பேசிக்கிறோம். உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு, நீயும் நானும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம், நம்ம ஜாலியா போலாம் வரலாம், பத்திரமா போலாம், ஒன்னா சைக்கிள் ஓட்டலாம், ஒன்னா பார்க்கு போலாம், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அதே சேம் தான் நம்ம நாடுகளுக்கு இடையேவும். நம்ம நாடு இருக்குன்னா முதல்ல நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடுகள்ல இருக்கக்கூடிய இப்ப சீனாவாகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள். அப்ப இந்த நாடுகளோட முதல்ல நாம சமரசமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், எந்ததுனாலும் பேசி தீர்த்துக்கக்கூடிய அளவுல இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நாம அடுத்து தூரமா இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நாடுகளுக்கு இடையே நாம போகணும் அப்படிங்கறதுதான்.
இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். நான் வந்து உதாரணமா நம்ம நாடை வச்சு சொல்றேன். இப்ப அமெரிக்கானா அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ அந்த நாடுகள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக நாடுமே முதல்ல அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க நாட்டு கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா என்ன ஆகாது, எந்த நாட்டுக்கு இடையிலுமே பிரச்சனையே வராது. இரண்டாவது, அரசு தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல். இந்த அரச தந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளியுறவு கொள்கைனா முதல்ல என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? மற்ற நாடுகளோட உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம மற்ற நாடுகளோட அந்த உறவை, சர்வதேச உறவை பேணுவதற்காக நம்ம நாட்டில இருந்து அமைக்கப்படுற அந்த சட்டங்களை தான் நம்ம வெளியுறவு கொள்கைன்னு சொல்றோம். அந்த வெளியுறவு கொள்கையை வந்து சூழலுக்கு தகுந்தாற் போல செயல்படுத்துவதற்காக நம்ம பயன்படுத்துற ஒரு கருவி தான் ராஜதந்திரம் அல்லது அரச தந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த சில நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு முடிவே உடனே எடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஒரு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களே, ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் நீங்க வந்து அதை சரியாவே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இழுத்துட்டே இருக்கிறாங்கன்னா அது காரணம் நம்ம நாட்டுடைய அந்த கொள்கைகள், அந்த சட்டங்கள் அப்படி இருக்குது. டக்குன்னு எந்த முடிவே நம்ம எடுத்துட முடியாது, எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி முடிவு எடுக்கிற போது நாம கவனமா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு எடுக்கணும். அப்படி ஒரு வேளை சில நேரங்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை கரெக்டா நமக்கு சமாளிக்கிற அளவுக்கும் தெரியணும் அப்படிங்கறதா அந்த அரச தந்திரம் அப்படிங்கிறது. அப்ப அந்த அரச தந்திரம், இந்த வளர்ச்சிங்கிறதெல்லாம் இணைச்சு நாம எப்பவுமே செயல்படணும். கிழக்கு நோக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, புதிய மாற்றங்கள் அப்படிங்கிற அந்த கொள்கையில நம்ம படிச்சோம் இல்லையா, சீனாவோடது 1992ன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அந்த கிழக்கு நோக்குன்னு சொன்னதை இப்ப எப்படி மாத்தலாம் அப்படின்னா, கிழக்கு செயல்பாடு அப்படிங்கிற கொள்கைக்கு படிப்படியான மாற்றமா இப்ப நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து இப்ப வந்து சீனா அதிபர் நம்ம சென்னைக்கு வந்தாரு, மாமல்லபுரத்துக்கு வந்தாங்க, எல்லாம் சுத்தி பார்த்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது நான்காவதாக பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இன்னைக்கு நம்ம நிறைய கொள்கைகள் உருவாக்குறோம், நிறைய வந்து ஒரு நாடு வந்து வளர்ச்சியான நாடு அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் அந்த நாட்டுல உள்ளக்கூடிய பொருளாதார வளர்ச்சி தான். எந்த அளவுக்கு அந்த நாட்டுல வந்து மக்கள் வந்து பொருள்களை வாங்குறாங்க, பொருள்களை வந்து நுகர்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அப்ப நம்ம நாட்டோட கொள்கைகள், சட்டங்கள் இது எல்லாமே எதுக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கணும்னா பொருளாதாரத்துக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக வழிகாட்டும் சக்தியாக இந்தியா. இப்ப நிறைய நம்ம நாடுகள் பாத்தீங்கன்னா, நம்ம நாடு மாதிரி எல்லாத்தையும் நடுநிலைமையா கரெக்டா பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் விரும்புற அளவுக்கு நம்ம நாட்டோட செயல்பாடுகள் இருக்குது. அதுதான் வந்து G20 நாடுகள், கிழக்காசிய உச்சி மாநாடு, பிரிக்ஸ் ஆகியவற்றுல உறுப்பு நாடாக நம்ம இந்தியா இருக்கிறது. இந்தியா வந்து இப்ப வேகமா பொருளாதாரத்துல வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு அப்படிலாம் நம்ம சொல்றதுனாலதான் இந்தியாவை வந்து என்ன பண்றாங்க, ஐநா சபையில நிரந்தர உறுப்பு நாடா மாத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்ட சக்தியாக நம்ம நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு இடையேயான வேறுபாடுகள். உள்நாட்டு கொள்கை என்பது ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கையாகும். இரண்டாவது, இது உள் விவகாரங்கள், சமூக நலம், சுகாதாரம், கல்வி, குடியியல் உரிமைகள், பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை. அடுத்ததாக வெளியுறவு கொள்கை. வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு பிற நாடுகளுடன் கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பானதாகும். வணிகம், அரச தந்திரம், தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை கொண்டதாகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம அந்த கற்றலின் நோக்கங்கள்லயே பார்த்தோம் இல்லையா, உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு இடையேயான வேறுபாடுகள் என்னென்னங்கிறது.
இது முக்கியமானது, கண்டிப்பா நீங்க படிச்சுக்கோங்க. வெளியுறவு கொள்கை நன்கு வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் உள்ளது. இந்தியா வெளியுறவு கொள்கையில் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது. சீனாவுடனான நட்புறவு, பொக்ரான் அணு சோதனை, அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் வள தூதரக உறவு. இந்திய வெளியுறவு கொள்கையின் பணி இந்தியாவின் உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவது ஆகும். வெளியுறவு கொள்கை நோக்கில் பொருளாதார வளமே இந்தியா வல்லரசு தன்மை அடைவதற்கான வழியாகும். மேலும் இந்தியா உலக அளவில் முடிவெடுக்கும் மற்றும் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய குரலாகவும் உலகளாவிய கட்டமைப்பில் ஒரு பாலமாகவும் மிக பெரிய சக்தியாகவும் உருவெடுத்துள்ளது. இறுதியாக நம்ம பாடம் முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு இல்லையா? நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டே வந்தோம்? இந்தியாவோட வெளியுறவு கொள்கை. வெளியுறவு கொள்கைனா என்ன, அரச தந்திரம்னா என்ன, அந்த அணிசேரா இயக்கம்னா என்ன, பஞ்சசீல கொள்கைகள்னா என்ன, நம்மளுடைய அந்த கொள்கையெல்லாம் எப்படி இருக்கு, இந்த கால சூழல்ல நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து தற்கால சூழல்ல எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே அப்படியே பார்த்துட்டே வந்து இந்த பாடத்தை நம்ம இறுதி செய்ய வந்தோம் அப்படின்னா, இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. மேலும் உலகின் 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, மிகப்பெரிய மக்களாட்சி நாடு மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாகவும் விளங்கி வருகிறது. இந்தியா எந்த ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டணியில் இல்லை என்றாலும் பெரிய நாடுகளுடன் போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை கொண்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான நமது பொதுவான போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்க பலமாகும். இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றங்களை அடைய எதிர்பார்க்கும் அதே வேளையில் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அமைதி, சுதந்திரம், முன்னேற்றம் மற்றும் நீதி ஆகியவற்றையும் வேண்டுகிறது. இவ்வாறு சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்ற வெளியுறவு கொள்கையை இந்தியா பின்பற்றுகிறது. புதிய வகை சவால்கள் புதிய உண்மைகளுக்கேற்ப அமைத்துக் கொள்ள வலியுறுத்துகிறது. அப்போதும் கூட அதன் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் உள்ளது. அதான் அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாடு இல்லையா? வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற நாடு. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், நம்ம வேற எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், வேற எதையுமே பார்க்க வேணாம் அப்படின்லாம் நினைக்காம நம்ம முன்னேற்றம் அடைய நினைச்சாலும் அதே வேளையில நம்ம நாடு போலவே அனைத்து நாட்டு மக்களுக்குமே என்னென்ன கிடைக்கணும்? அமைதி கிடைக்கணும், சுதந்திரம் கிடைக்கணும், முன்னேற்றம் இருக்கணும், நீதி இருக்கணும் அப்படிலாம் நினைக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா இந்த மாதிரியான சர்வதேச விவகாரங்கள்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எங்களுக்கு வந்து இவங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எந்த நாடுகளும் இல்லை. அதே மாதிரி நிரந்தர பகைவனும் இல்லை, எப்பவுமே எனக்கு இவங்க சண்டை அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. சண்டை போடுற நேரத்துல சண்டை போடுவோம், சமாதானமா போற நேரத்துல சமாதானமா போவோம். நமக்கு முக்கியம் என்னது? நலன்கள் தான். அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள்களின் நலன் தான் ரொம்ப முக்கியம். அந்த மக்கள் நல்லா இருந்தாதான் ஒரு தேசம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருந்தாதான் அந்த தேசம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர்ந்து அந்த கொள்கைகளை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றதுனால இந்தியாவோட அந்த வெளியுறவு கொள்கைங்கிறது வந்து எல்லா நாட்டாலையும் ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு கொள்கையா இருந்துட்டு வருது. இப்ப வர காலகட்டத்துல இன்னும் நிறைய சவால்கள் இந்தியாவை நோக்கி இருந்தா கூடவும் அது என்ன பண்ணல, ரொம்ப வெளியுறவு கொள்கையெல்லாம் மாத்திக்காம தன்னோட அந்த அடிப்படை கட்டமைப்புல ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால மற்ற நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த பாடத்துல நாம பார்த்த முக்கியமான விஷயங்கள். இது வந்து இப்போ முக்கியமானதெல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கேன். இன்னும் முழுமையா நீங்க என்ன பண்ணணும்? பாட புத்தகத்தை நீங்க நல்லா தரவா வாசிக்கணும். ஒரு முக்கிய சுருக்கமா இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையானது பிற நாடுகள் நோக்கி மேற்கொள்ளப்பட்ட கொள்கையின் முன் முயற்சிகளை பற்றியது ஆகும். மற்ற நாடுகளை நோக்கி நாம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கறதான்.
இரண்டாவதாக, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்தது. இந்த மாதிரி வெளியுறவு கொள்கை, வெளியுறவு சார்ந்த அத்தனையும் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் பார்த்துக்கிறாங்க. அடுத்ததாக, ஓர் இலக்கு சார்ந்த வெளியுறவு கொள்கையானது பிற நாடுகளுடன் மேம்பட்ட உறவினை அடைவதற்கான திறனை கொண்டுள்ளது. இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு காமன்வெல்த் நாடுகளில் இணைந்து பிற நாடுகளின் சுதந்திர இயக்கத்தை வலுவாக ஆதரித்தது. இந்தியா பனிப்போரின் போது எந்த ஒரு கூட்டணியிலும், நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி 2 அணிகளா பிரிஞ்சாங்க. ரஷ்யா தலைமையில ஒண்ணும், அமெரிக்கா தலைமையில ஒண்ணும் பிரிஞ்சாங்க இல்லையா. ஆனா அப்ப என்ன பண்ணல அப்படின்னா, நம்ம இந்தியா ஒண்ணு ரஷ்யா பக்கம் சேரல, இல்ல அமெரிக்கா பக்கம் சேராம நாங்க 2 பேருக்குமே இல்ல, நாங்க நடுவுல நிக்கிறோம், எங்க கூட வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்தவங்க தான் அணிசேரா இயக்கம். அந்த மாதிரி அந்த ரஷ்யாவோடையோ அமெரிக்காவோடையோ இணைத்து கொள்ளாமல் அணிசேரா கொள்கையை கடைபிடித்தது. உலக வல்லரசு நாடுகளுடனும் அண்டை நாடுகளுடனும் உறவை மேம்படுத்துவதில் இந்தியா தற்போது கவனம் செலுத்துகிறது. அதான் வல்லரசு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அமெரிக்கா, சீனா எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்ப அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆமா 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 சாமிலாம் போடாம, என்ன உண்மையோ என்ன நல்லது நடக்குமோ அதுக்காக, அந்த கொள்கைகளுக்காக மட்டுமே என்ன பண்றது, இந்தியா நல்ல ஒரு நட்புறவை வளர்த்துட்டு இருக்கிறதுனால உலக அரங்குல இந்தியாவின் மீதான ஒரு நல்ல பேரு இருந்துட்டு இருக்கு. அததான் நாம இந்த பாடத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு பாடத்தில் சந்திப்போம்.